பேனியன் ஃப்ளோரேக்கிலிருந்து மீரா தைலாம்பாள். வணக்கம். நம்ம சக்ராவை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த சக்ராக்களுக்குன்னு சில குணங்கள்லாம் இருக்குது. இந்த குணாதிசயங்கள் தான் நம்மளை வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறது. என்னென்ன கேரக்டர்ன்னு இப்போ ஒவ்வொரு சக்கராவுக்கும் என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம இப்போ நம்மளோட சக்தி மூலாதாரத்தில் கொஞ்சம் ஓங்கி இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் உணவும் தூக்கமும் நிறைய பிரதானமாக இருக்கும். அதான் சுப்ரீம் கேரக்டராக இருக்கும். இப்போ உங்கள் சக்தி சுவாதிஷ்டானத்தில் ஓங்கி இருந்தால் இன்பங்களை பின்தொடர்ந்தே நீங்கள் செல்வீங்க. எது உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதோ அது பின்னாடி தான் நீங்கள் போவீங்க. உங்கள் சக்தி மணிப்பூரகத்தில் சோலாரில் ஓங்கி இருந்துச்சுன்னா நீங்கள் செயல் வீரராக இருப்பீர்கள். எந்த செயலையும் செய்ய முனைஞ்சு போவீங்க, அதை நல்ல விதமாகவும் செஞ்சு முடிப்பீங்க. அப்புறம் உங்கள் சக்தி அநாகதத்தில் ஓங்கி இருந்துச்சுன்னா ஒரு படைப்பாளியாக இருப்பீங்க. நீங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அநாகதம். உங்கள் சக்தி விசுப்தியில் ஓங்கி இருந்தால் நீங்க பயங்கர சக்திசாலியாக இருப்பீங்க. ஆஜ்ஞால ஓங்கி இருந்துச்சுன்னா நீங்கள் புத்தி அளவில் நீங்கள் பயங்கர ஹை லெவல்ல இருப்பீங்க. அதோடு இல்லாமல் அது உங்களுக்கு ரொம்ப அமைதியையும் தரும், ரொம்ப புரிதலையும் கொடுக்கும், நிதானமும் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி ஒரு மாறுபட்ட கோணங்களில் நம்ம இருக்கிறதுக்கு இந்த சக்கரா தான் காரணம். அதே மாதிரி இத்தனை குணங்களும் சகஸ்ராரத்துக்கு போயிடுச்சுன்னா, அங்கே ஓங்கி இருந்ததுன்னா நீங்கள் பேரானந்தத்தில், அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப தேர்ந்தவராகவும் அங்கே அமைதியையும் அன்பையும் அனுபவிக்கிறவராகவும் இருப்பீங்க. இன்னும் நிறைய சக்கராவை பற்றி, இது ஒரு மகா பெரிய கடல். இதை பற்றி படிக்கணுன்னாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் நிறைய இருக்குது. இன்றைக்கி வெறும் குணாதிசயங்களை மட்டும் பார்க்கலாம். நாளைக்கு வேறு ஏதாவது பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.